என்பது பாரதி எழுதுகிறார், கண்ணன் என் நண்பன் என்று எழுதுகின்றார். கண்ணனை தாயாக, தந்தையாக, காதலனாக, காதலியாக, வேலைக்காரனாக, அரசனாக, ஆண்டானாக, அடிமையாக எல்லாம் எழுதிய பாரதி முதலில் எழுதியது கண்ணன் என் நண்பன் என்றுதான் எழுதுகின்றார். அல்ல, ரொம்ப அழகான ஒருவர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவர். என் நண்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உள்ளத்திலே கர்வம் கொண்டொரு வார்த்தை சொன்னால் ஓங்கி அடித்திடுவான்னு பாரதி எழுதுகிறார். ஒரு நண்பன் என்கிறவன் கூட கூட சிரித்து ஒன்னா சைட் அடிச்சு ஒரே பெண்ணை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றவன் பேர்லாம் நண்பன் இல்லை, அவன்லாம் எனிமி. யார் உண்மையான நண்பன் என்றால், நீ தவறு செய்கிறவதே மாப்பிள்ள சரியில்லை, செய்யாத, இது சரி வராதுன்னு யார் சொல்லுகிறானோ அவன் தான் நண்பன். இப்ப நம்மளுடைய இளம் பெண்களும் இளைஞர்களும் முறையில்லாத காதலுக்கு சில சமயம் போயிடும். நம்ம பிள்ளைங்க நல்லவங்க, பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க, 1-2 அப்படி செஞ்சிருது தானே. அதை தூண்டி விட்டவன் யாருன்னா ஃப்ரெண்டா தான் இருப்பான். இவன் பாட்டுக்கு செவனேன்னு இருப்பான். அவன் சொல்லுவான், ஏய் மச்சான் உன்னை தாண்டா பாக்குது அது. இவன் உடனே சொல்லுவான், ஏய் அப்படிலாம் இல்லடா, அது எல்லாரையும் பார்த்து அப்படிதான் சிரிக்குது. இல்லடா, உன்னை பார்த்து சிரிக்கும் போது மட்டும் ஸ்பெஷலா சிரிக்குதுடா. இப்படித்தான் ஆரம்பிக்கும். அவங்க 2 பேரும் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டா, சுத்தி இருக்கிறவ எல்லாம் சேர்த்து கிளப்பி விட்டு, இப்படித்தான் பெரும்பாலான பொருந்தா காதல்களினுடைய துவக்கம் என்பது. ஆனா உண்மையான ஃப்ரெண்ட் என்ன செய்வான் தெரியுமா? ஏய் என்ன நீ 2 நாளா கிளாஸுக்கு ஒழுங்கா வருதில்ல, 2 நாளா எங்கேயோ போற, திரும்பி வர மாட்டேங்கிற, என்னடா? இல்லடா அந்த பொண்ணும் நானும், உங்க அப்பா யாரு ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரத்துல லேண்ட வித்து உன்னை படிக்க வச்சிட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்கா என்று எவன் சொல்லி அவனுடைய நிலையை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். அத பாரதி எழுதுகிறார், உள்ளத்தே கர்வம் கொண்டொரு வார்த்தை சொன்னால் ஓங்கி அடித்திடுவார், பள்ளத்திலே அழுகும் கெட்ட பாசையை போல அருள் வெள்ளத்தினால் ஏற்றி என் நெஞ்சுக்குள்ளே அவன் அன்பை கொண்டு தருவான் என்று பாரதி சொல்லுகிறார். மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். நண்பன் எப்படி தெரியுமா? மழைக்கு குடை. வீட்டுல கொடை இருக்குங்க. அப்ப காஞ்சிபுரத்துல சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு நாம கொடை எங்க இருக்குன்னு எந்த வீட்லயும் சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாள் மழை வரும் பாருங்க, அதுவும் எங்க ஊர்ல எல்லாம் வந்தா டிசம்பர் மாசம்னா எங்களுக்கு மழை மாசம் தான். இப்போ நாங்கள்லாம் 3வது மாடி 4வது மாடியில இருந்தா சந்தோஷமா இருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா சென்னையில என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? லேசா வானம் இருட்டுச்சுன்னு வைங்க, இன்னும் மழை எல்லாம் வரல, நல்லா கவனிங்க நான் சொல்றத. லேசா வானம் மேக இருட்டுச்சுன்னு வைங்க, சென்னைக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கா தெரியுமா? உடனே காரை கொண்டு போய் மேம்பாலத்தில் நிறுத்திடுவாங்க. எங்க ஊர்ல எதுக்கு மேம்பாலம் நினைக்கிறீங்க? கார் பார்க்கிங்க்கு. எங்களை விட பெரிய சயின்டிஸ்ட் நீங்க எங்கேயுமே உலகத்துல பார்த்துருக்க முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவ இருந்தா பக்கு பக்குங்க. இந்த மாதிரி மழை வந்த பிறகுதான் கொடையை தேட ஆரம்பிப்போம், அப்படித்தானே? மழை கொட்டிட்டு இருக்கோம், ஏய் எங்கப்பா இருந்தது கொடை? ஒரு மஞ்சள் கொடை, அந்த கருப்பு கொடை எங்க தேடி பாரு, எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. கடைசியில் அந்த வீட்டுக்காரமா, எப்பவுமே எது தொலைஞ்சு போனாலும் வீட்டில் யாரை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க? அம்மா தான் கண்டுபிடிச்சுப்பாங்க. சின்ன பசங்களை கேளுங்க, அம்மா என்னோட பச்சை சூரிதாரை காணோம், உன்னோட அலமாரியில் 2வது ஷெல்ஃபில் வலது பக்கம் இருக்குன்னு அந்த அம்மா சொல்லும். 5 நிமிஷத்துல இல்லவே இல்லை. அந்த அம்மா ஒரு கோவமா ஒரு கையில கரண்டியோட அதே 2வது ஷெல்ஃப்ல அதே வலது பக்கத்துல அதே பச்சை சுடிதார் கரெக்டா இருக்கும். இது என்ன? இது நான் தேடினப்போ இல்லவே இல்லை மம்மி. அது அவ்வளவு லட்சணமா தேடி இருக்குது. எது தேடினாலும் அம்மா தான் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. கொடையை கண்டுபிடிச்சு, இது என்ன? இது கண்ணு முன்னாடி தானே இருக்கு. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. மழை நேரத்து குடை, மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு. எங்க அண்ணன் வந்து அவன் காலேஜில் படிக்கிறப்போ என்ன செய்வான், காலங்காத்தால கிரிக்கெட் விளையாட போவான். இங்க இருக்கிற பசங்களுக்குலாம் தெரியும், இது டக் அடிக்கிறதுக்குன்னே 6 மணிக்கே கிளம்பி போய் கிரிக்கெட் மேட்சுக்கு போகும். போகும்போது அம்மா கேட்பாங்க, ஏய் கொஞ்சம் இருடா, 5 நிமிஷம் இருடா, கட 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 கடன்னு ஒரு சாதம் பண்ணி கொடுத்துட்றேன்டா, ஒரு புளிசோறு ஒரு எலுமிச்சை சோறு ஏதாவது ஒன்று. சிச்சி எங்களுக்கு அங்கே லஞ்ச் இருக்கு, இதே புளிசோறு இதே உப்புமா இதே தயிர் சோறு தான் நான் தின்னணுமா? அங்கே எங்களுக்கு பர்கரு பீட்சா எல்லாம் இருக்கு எங்களுக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு போவான். போறானா அங்கே கடைசியில் பொறையும் பன்னும் தான் கொடுப்பாங்க. மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாலாவது மகிழ்ச்சியாக இருக்கும். இவன் டக்கான உடனே ஓரத்தில் உட்காந்து வச்சிருவாங்க. நாளெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு திரும்பி வருவான். போகும்போது என்ன சொல்லிப்பாரா, எனக்கு நீ எதுவுமே செஞ்சு வைக்க வேணாம், அங்கே நான் சாப்பிட்டு வந்துடுவேன், ஐ வில் நாட் ஈட் ஹியர்னு சொல்லிட்டு போயிருப்பான். அம்மா கதவை திறந்து அவன் முகத்தை தான் பார்ப்பாங்க. அங்கே ஒன்றும் தேரலையா, சோறு இல்லையா, அவன் சொல்லலை, ஆனால் அவன் முகத்தை பார்த்தாலே அம்மாவுக்கு தெரியும். சரி உட்காரு, எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷத்தில் படன்னு வெண்டைக்காவை கட் பண்ணி அப்படியே போட்டு அதை ஒரு பொரியலா பண்ணி கொடுப்பாங்க பாருங்களேன். ஒரு பானை சாப்பிடுவாங்க சத்தியமா. இப்ப சாதாரண நாட்களில் எல்லாம் உணவினுடைய அருமை தெரியாது. ஒரு நாள் இப்படி காஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தா அன்றைக்கு அம்மா செய்து போடுகிற சோற்றினுடைய மனமும் சுவையும் இருக்குமே, இந்த உலகத்துல எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் அது கிடைக்காது. அத பாரதி சொல்கிறார், மழைக்கு குடை பசி நேரத்து உணவு வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் தெரியுமா எனக்கு, பசிச்ச நேரத்துல கிடைச்ச சோறு மாதிரி என்னுடைய நண்பன் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார். என்றால் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கத்தான் நான் இத்தனை தூரம் வந்திருக்கிறேன். உங்களினுடைய மனதுக்கு மிக ரம்யமான நெருங்கிய நண்பர் என்று ஒருவராது உங்களுக்கு இருக்கிறார்களா? நீங்க எனக்கு பதில் சொல்ல வேணாம், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. எந்த கஷ்டத்தையும் சொல்லுவதற்காக do you have a friend? அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சில பேர்கிட்ட சொல்லவே நம்ம கஷ்டப்பட்ட கூட வெளியில காமிச்சுக்க மாட்டோம். பார்த்தீங்களா, நல்லா அடி வாங்குவோம், வடிவேலு மாதிரி நல்லா அடி வாங்குவோம். எவ்வளவு அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது இல்லை. நமக்கு நிகர் நாம மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் ஏன் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டேங்க? தோத்து போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பரீட்சை இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சிங்க, உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. வியாபாரத்தில் ஒரு வெற்றி வரும்னு காத்திருக்கீங்க, லாபம் வரும்னு காத்திருக்கீங்க, நஷ்டம் வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம் தெரியுமா? நல்ல விஷயங்களையும் சொல்ல மாட்டோம். வீட்டில் ஒரு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னா உடனே வீட்டுக்கார மாட்டேன் என்ன சொல்ல, உடனே போய் ஊரெல்லாம் மரசரைஞ்சிடாத, கொஞ்சம் எல்லாம் முடிவாகி நிச்சயமான பிறகு சொல்ல. ஏன்னா ஒரு கண்ணு போல ஒரு கண்ணு இருக்காது, சொல்லுவோமா இல்லையா? வீட்டில் எல்லா விஷயத்தையும் வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். ஆனா அது வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி, அது அவமானமானாலும் சரி பெருமிதமானாலும் சரி, யாரோ ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய நெஞ்சம் விரும்புகிறது. சொந்த அக்கா அண்ணா அவங்கள தாண்டி அந்த யாரோ ஒருவர் தான் உங்களுடைய உண்மையான தோழர் அல்லது தோழி. உங்களுடைய வெற்றிக்காக உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறவர்கள், உங்கள் தோல்விகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீராது சிந்துகிறவர்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை அடைவதை விட இந்த வாழ்க்கையில வேற என்ன பெரிய பேர் இருக்க முடியும்? எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியாக இல்லாமல் நான் இருந்த ஒரு மாத காலம், எத்தனை நண்பர்கள், முகம் தெரியாதவர்கள், பெயர் தெரியாதவர்கள், எத்தனை கோவில்களில் பிரார்த்தனைகள். அந்த நட்புக்கு 2 கை கூப்பி வணக்கம் சொல்லுவதை தவிர நான் என்ன செய்து விட முடியும்? அப்படி ஒரு நண்பனோ தோழியோ உங்களுக்கு இல்லைன்னா இனிமேலாவது அப்படி ஒரு நட்பு வேணும். ஏன்னா நட்பு என்பது ஒரு தவம், தன்னை கரைத்து கொண்டவர்களுக்கு தான் அது வாய்க்கிறது. நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லட்டா, வள்ளுவர் ஃபைட்டிங் பத்தி பேசுறார், சண்டை போடுறத பத்தி பேசுறார். நாம கூட நினைப்போம் அவரே ஒரு துறவி எதை பத்தி பேசணும்? அன்பா இருக்கிறத பத்தி பேசணும், விட்டு கொடுக்கறத பத்தி பேசணும், மன்னிக்கிறத பத்தி பேசணும். வள்ளுவர் துறவி மாத்திரமல்ல, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்த ஒரு ஞான ஆசான் வள்ளுவர். அவருக்கு தெரியும், எப்பவுமே அன்பா இருந்து எப்பவுமே பண்பா இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்க தலையில காலை வச்சு மிதிச்சு அழிச்சிட்டு போயிடும் வள்ளுவருக்கு தெரியும். அதனால வள்ளுவர் சொல்றார், தம்பி அன்பா இருக்க வேண்டிய நேரத்தில் அன்பா இருடா, அதுக்கு நீ எப்பவுமே ஏமாளியா இருக்காதுன்னு. சண்டை போட வேண்டிய நேரத்தில் இறங்கி சண்டை போடுன்னு சொல்லி கொடுத்தவர் தான் வள்ளுவர். அதனாலதான் காலம் கடந்து நிற்கிறார். வள்ளுவர் சொல்றாரு, வாழ்க்கை என்பது சண்டைங்க. தினம் சண்டை போடாதவங்க யாராவது வீட்டில் இருக்கிற சண்டையை சொல்ல, வீட்டுக்காரமோட சண்டை, பையனோட சண்டை, நாத்தனார், அந்த சண்டையை நான் சொல்லலை. நீங்க இறங்கி வாழ்க்கையை சந்திக்க போகிற போது சண்டைகள் வருகிறதா வரலையா? சண்டைன்னு கூட சொல்லிட முடியாது, பேட்டில்ஸ்,
போர்கள் வருகின்றது. அந்த போர்ல ஜெயிச்சாகணும், நீங்க வேற வழி கிடையாது. எப்படி ஜெயிக்கிறதுன்னு வள்ளுவர் சொல்றார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்த ஆசான் தான் நம்ம வள்ளுவர். சண்டை போடுறதை பத்தி வாழ்க்கையில நான் 3 முக்கியமான பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த 3த்தையும் வேகமா சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல் பாடத்தை சமீபத்தில் தான் கத்துக்கிட்டேன். இவ்வளோ நாள் ஆன பிறகு எப்படிடா வாழ்க்கையில சண்டை போடணுன்ற பாடத்தை சமீபத்தில் கற்றுக்கொண்டேன். வைஷாலி ரமேஷ் பாபு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? செஸ் கிராண்ட் மாஸ்டர், பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா. பல பேருக்கு பிரக்ஞானந்தாவினுடைய அக்கான்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணே ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான். சின்ன பொண்ணு, ஒரு 22-23 வயசு அவ்வளவுதான் இருக்கும். சமீபத்தில் இந்த பொண்ணு செஸ் விளையாட்டுக்காக, டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்டுக்காக யுகோஸ்லாவியாவில் இருக்கிற ஒரு வீரரோட இந்த பொண்ணு செஸ் விளையாட போகுது. அந்த ஆள் நடுன்னு இருக்கான், வெள்ளை வெள்ளைன்னு நடுன்னு இருக்கான். இது சின்ன பொண்ணு. இது செஸ் விளையாட போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, உங்க ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் சரி கை குலுக்கணும். அது ஒரு எழுதப்படாத விதி. அது இப்ப நீங்க கிரிக்கெட்ல எல்லாம் பாப்பீங்க, அந்த எதிரெதிர் அணியா இருந்தா கூட கை குலுக்கிட்டு தானே போடுறாங்க. அது மாதிரி செஸ் விளையாட்டுலயும் அப்படிதான், யார் ஆப்போனன்ட்டோ கை குலுக்கணும். வைஷாலி பார்த்துட்டு எதிரில் இந்த வீரர் நிக்கிறாரு, பட்டுன்னு கையை நீட்டிருச்சு. அந்த ஆளு கெத்தா பதிலுக்கு கையை கொடுக்கலைங்க. அது எவ்வளோ அவமானம் இல்லை அது. அதுக்கு பிறகு மன்னிப்பெல்லாம் கேட்டார், அது வேற விஷயம். அந்த நேரத்தில் கை கொடுக்கல. இப்போ இது தெரியாம செஞ்சிட்டாலும் சொல்ல முடியாது, பார்த்துக்குங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்வது. சில பேர் நீங்க போகும்போது உங்களை பார்க்காத மாதிரியே எதிரில் கடந்து போயிருப்பாங்களே, யாருக்குமே நடந்தது இல்லையா? நான் இப்ப சொல்றேன் கேட்டுங்க, சத்தியமா உங்களை அவங்க பார்த்துட்டு தான் பார்க்காத மாதிரி போயிருக்காங்க. அப்படி இல்லை, அப்புறமா ஓ நீ எதிரில் போனியா, நான் கவனிக்க போய் இப்போ அதை கவனிக்காத மாதிரி போறதுல ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்தை பார்த்த உடனே உங்க மனசு சுருங்கும் இல்ல, அந்த சுருக்கத்துக்காக செய்யப்பட்டது அது. மறந்துடாதீங்க. உடனே பதிலுக்கு போய் என்னப்பா நீ என்னப்பா அப்படி கேட்காதீங்க, தயவு செஞ்சு அவமானப்படுவீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்க உங்க முன்னாடி வர்ற போது நீங்களும் பார்க்காத மாதிரியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இதில் எப்பவுமே நல்லவனாவே இருக்க முடியாது வாழ்க்கையில். ஒவ்வொரு சமயத்தில் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தை திருப்பி கொடு. சிவாஜி படம் பார்த்தீங்களா? என்னங்க சிவாஜி படம் கூட பார்க்கலையா? சூப்பர் ஸ்டார் அடிப்பார்ல, 1 2 3 பாரு, என்ன 1 2 3 திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காக நான் என்றேன்னு சொல்லுவார்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த படத்திலே அதுதான். நீங்க திருப்பி கொடுப்பது அன்பாலும் திருப்பி கொடுக்கலாம், அல்லது அவர்களுக்கு எது தேவையோ அதாலும் திருப்பி கொடுக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பதிலே போர் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். வைஷாலி கையை நீட்டினாங்க, அந்த ஆள் அதை சட்டையும் பண்ணலைங்க. அதுவும் he also came late for the tournament. யாருமே டோர்னமெண்ட்டுக்குள்ள லேட்டா வர மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம லேட்டா வராரு. அது இந்த பொண்ணு கை கொடுத்து நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டாக்டிக். எதிராளியினுடைய மனத்தை சுருங்க செய்கிற போதே நீங்கள் வெற்றி கண்டு விட்டீர்கள் என்று பொருள். அந்த மனத்தை சுருங்க செய்வதற்காக செய்யப்படுவது இதெல்லாம். இப்ப நாம இருந்தா என்ன பண்ணுவோம், ரொம்ப அழுவாச்சின்னா என்ன, நான் கை கொடுத்தா கூட இந்த ஆள் கையே கொடுக்கல, இல்ல மனசுக்குள்ள என்ன. வைஷாலி அதெல்லாம் செய்யல. 1 நிமிஷம் அது இருந்தாங்க, அப்புறம் குனிஞ்சு செஸ் போர்டை பார்த்தாங்க. அதற்கு பிறகு வைஷாலியினுடைய கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த 64 கட்டங்கள் மட்டும்தான். எதிரில் இருக்கிற ஆளை பார்க்கவே இல்லை. 10 நிமிஷத்துல அந்த ஆளை ஜெயிச்சாங்க. 10 நிமிஷத்துல ஜெயிச்சுட்டா. ஜெயிச்ச பிறகும் கை கொடுக்கணும். ஜெயிச்சவங்க, வென்றவர்கள், தோற்றவர்கள். ஜெயிச்ச பிறகு அவன் அப்படியே பார்த்துட்டு கை கொடுக்காமலே திரும்பி போனா வைஷாலி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அவமானங்கள் நம்மை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். எந்த நிலையில் இருந்தாலும் அவமானங்களை தவிர்க்க முடியாது. அவமானங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், நேர போய் பிலு சண்டைக்கு பிடிச்சி சிலதெல்லாம் நிற்கும். கண்ணு நீ ஒரு நாளும் ஜெயிக்க மாட்ட கண்ணு. மௌனமா இருந்து
இறுதி வெற்றி உங்களுக்கு என்று காட்டுகிற போதுதான் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் வருத்தப்படுறாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கான நேரம் தோழர்களே. அந்த வெற்றி சும்மா வந்துடாது. வைஷாலி ஜெயிச்சான்னா ஃப்ளூக்ல ஜெயிச்சாளா? அதற்காக பாடுபட்டிருக்க அந்த குழந்தை, ராப்பகலா பிராக்டிஸ் பண்ணிருக்க, உழைத்து 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 அந்த நேரத்தில் தன்னுடைய நெஞ்சத்தினுடைய அத்தனை சக்தியையும் விளையாட்டிலே செலுத்தி தனக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பதில் சொல்ல. அதற்கு பிறகு அந்த தம்பி வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. அந்த விதத்தில் அவரை நான் பாராட்டுறேன். மன்னிப்பு கேட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த ஒரு நேரத்துல சின்ன அவமானம் வந்த போது அதை நினைச்சு பயப்படாம வெற்றியின் மூலம் தன்னுடைய போராட்டத்திலே ஜெயித்த வைஷாலி எனக்கு முதல் பாடத்தை சொல்லி கொடுத்தார், எப்படி ஜெயிக்கிறதுன்னு. ரெண்டாவது பாடம் ஒரு கராத்தே மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப வருஷம் முன்னாடி. அந்த கராத்தே மாஸ்டர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு, டோஜோன்னு சொல்லுவாங்க. அதை கராத்தே ஸ்கூலுக்கு பேர் டோஜோ. அந்த டோஜோல சேர்றதுக்கு ஒரு பையன் வந்தானோ, நான் கராத்தே கத்துக்கிட்டே ஆனும் மாஸ்டர். மாஸ்டருக்கு அவனை பார்த்தோன்னு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த தம்பிக்கு பிறப்பிலேயே வலது கை கிடையாது, இது பாதி தான் இருக்கு, கையே இல்லை. எப்படிங்க கராத்தே பண்ணுவீங்க ஒரு கையில பாதி இல்லைன்னா? ஆனா அந்த தம்பியினுடைய ஆர்வத்தை பார்த்து அந்த மாஸ்டர் கிளாஸ்ல சேர்த்துக்கிட்டார். நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா வந்தான். ஒரு நாள் ஒரு 2 பள்ளிகளுக்கு இடையிலே கராத்தே மேட்ச். இந்த பையன் இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற பசங்கள்லாம் ஒரு பக்கம் நிக்குது, இன்னொரு சைடு பசங்கள்லாம் நிக்குது. அந்த ரோல ஒருத்தர் இருக்கான், அவன் பயங்கர வில்லாதி வில்லனா இருக்கான். அவனோட யாரு கராத்தே மேட்சுக்கு போனாலும் 2 செகண்ட்ல கீழே தள்ளிடணும். இந்த ஸ்கூல்ல இருக்கிறது எல்லாம் தோத்து தோத்து தொப்பு தொப்பு தொப்புன்னு எல்லாம் விழுந்துருச்சு. இந்த பையன் இருக்கான்ல, அவன் ரிசர்வா தான் போயிருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு கை கிடையாதுன்றதுனால அவன் ரிசர்வ் தான். அவன் போய் மாஸ்டர் கேட்டான், மாஸ்டர் நான் போய் ஃபைட் பண்றேன் மாஸ்டர். மாஸ்டர் சொல்ற, ஏய் 2 கை இருக்கிறவன் எல்லாமே ஒரு செகண்ட்ல தோத்துடுறான்டா அப்படின்னு சொல்லல. இந்த பையன் மனசு கஷ்டப்பட, சரி தம்பி நீ போய் ட்ரை பண்ணு, முடிஞ்சதை செய், நீ வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல, நீ பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்றியா அதுவே ரொம்ப பெரிய விஷயம், நீ போன்னு அனுப்பிச்சாரு. இவன் போனா அந்த அவன் இவனை பார்த்து ஒரு செகண்ட்ல இவன் அவனை கீழே தள்ளிட்டான். எல்லாருக்கும் நம்பவே முடியல. அத்தனை பேரையும் ஜெயித்த அந்த வீராதி வீரனை ஒரு கையில் பாதி இல்லாத இந்த தம்பி ஒரு நிமிடத்துக்குள்ளே வென்று விட்டான். கப்பா அவனுக்கு கொடுத்துட்டு மாஸ்டர் கிட்ட, என்னடா பண்ண, இந்த கிளாஸ்ல உன்னை விட சீனியர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேருக்கு, அவெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்து இன்னும் கூட எந்திரிக்காம இருக்கான், நீ எப்படிடா ஜெயிச்ச? இந்த பையன் சொன்னா, ஒன்றும் இல்லை சார், நான் அவன் விளையாடுற மேட்ச் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். அவனுடைய டெக்னிக் என்ன தெரியுமா, எதிரில் வர ஆளோட வலது கையை பிடிச்சி இழுத்துறான், அதுக்கு அப்புறம் இடது கையால அடிக்கிறான், இதுதான் அவனோட டெக்னிக். நான் போய் நின்னேன்னா அவன் பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனக்கு கையே இல்லை, அவன் எதடா பிடிக்கிறதுன்னு பார்க்கிற நேரத்துக்குள்ள அவனை அடிச்சு நான் கீழே தள்ளிட்டேன். இது 2வது முக்கியமான பாடம் நண்பர்களே. எது உங்களினுடைய பலவீனம் என்று நினைக்கிறீர்களோ பல சமயத்தில் அதுதான் உங்களினுடைய பலமாக இருக்கும். அதையே அப்படியே திருப்பி போடுங்க. எது உங்களினுடைய பலம் என்று நினைக்கிறீர்களோ பல சமயத்தில் அதுவே உங்கள் பலவீனமாகவும் இருக்கும். இப்ப நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கு, வீக்னஸ் இருக்கு நமக்கு தெரியும். நான் பிறந்த குடும்பத்தில் வசதி இல்லை, அது ஒரு வீக்னஸ் தானே. அது நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு இல்லை, அது ஒரு வீக்னஸ் தானே. இதெல்லாம் பலவீனம்னு நினைக்கிறோம்னா எது உங்களினுடைய பலவீனமோ பல சமயங்களில் அதுவே உங்கள் பலமாக இருக்கும் என்று நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் போராட்டங்களில் வெற்றி அடைகின்றார்கள். 3வது வேகமா சொல்லி முடிச்சிடறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு நடந்தது. அவளுடைய ஆஃபீஸில் ஒரு பெரிய பொசிஷனுக்காக அப்ளை பண்ண சொன்னாங்க. இந்த பொண்ணு அப்ளை பண்ணியிருந்தா, இன்னொருத்தரும் அப்ளை பண்ணியிருந்தார். இவளுக்கு தான் தகுதி அதிகம், ஏன்னா அந்த ப்ரமோஷனுக்கான எல்லாமே அவள்கிட்ட தான் அதிகமாக இருந்தது. இன்டர்வியூ வந்து 10 ரவுண்டுங்க, 10 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ். ஒவ்வொரு ரவுண்டையும் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவான், எப்படி பண்ண, சூப்பராக பண்ணேன், எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொன்னேன், அடுத்த ரவுண்டு இன்டர்வியூக்கு இன்னும் நான் நிறைய படிக்க போகிறேன், நிறைய ப்ரிப்பேர், IAS எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இன்டர்வியூக்கு படிச்சது. 10 ரவுண்டையும் நல்லா பண்ண பிறகு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு ஆளுக்கு தான் வேலை கிடைச்சது, இவளுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி அனுபவம் ஏற்படாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா?
ஸோ இவன் என்ன பண்ணா குமுறி குமுறி அழுதோ, எனக்கு தான் கொடுத்துருக்கணும், நான் நல்லா செஞ்சு கடைசி நிமிஷத்தில் நான் எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. ரொம்ப நாள் கழிச்சு தான் அவளுக்கு தெரிஞ்சது அவள் தப்பே பண்ணலை. இந்த இன்டர்வியூ வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் த கிரவுண்ட் இஸ் செட் இன் சச் அ வே தட் யூ வில் நாட் வின். உங்களுக்கான களங்கள் அமைக்கப்படுகிற போதே உங்களுக்கு இது கிடைக்க கூடாது என்று சில பேர் முடிவு செய்து விடுகிறார்கள். இப்ப நான் என்ன செய்யறதுன்னா, இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான் நான் சொல்றேன். உங்களுக்கான நேரம் வரும் வரையில் காத்திருங்கள். வள்ளுவர் அழகாக சொன்னார், ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமான் கொக்கு. இது ஔவையார் சொன்னார், ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமான் கொக்கு என்று ஔவையார் சொன்னார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் சொல்கிறார், கொக்கு போல காத்திரு, வெயிட் பண்ணிட்டே இருக்குது. சின்ன மீனெல்லாம் போயிட்டே இருக்கு, கொக்கு சாப்பிட மாட்டேங்குது. ஏன் சாப்பிட மாட்டேங்குது? அதுக்கு தான் பசியா இருக்கே. சின்ன மீன் போனா சாப்பிடலாம் தானே, சாப்பிடாம காத்துக்கிட்டே இருக்கு. ஏனென்றால் சின்ன மீனை வாயிலே போட்டு சாப்பிட்டால் அந்த நேரத்தில் அதற்குரிய பெரிய மீன் வருகிற போது இதை துப்பிட்டு அதை பிடிக்கிற அளவு டைம் இருக்காது. நான் பசியா இருந்தாலும் இருப்பேனே தவிர எனக்கு தேவையான மீன் வரும் வரையில் நான் காத்திருப்பேன் என்று கொக்கு காத்திருக்கின்றது. அதை போல சில சமயங்களில் சில களங்கள் உங்களுக்காக இல்லாமல் வேறு ஒருவருக்காக அமைக்கப்படும். இது வேறு ஒருவருக்கான களம்னு தெரியாமலே நீங்க போய் விளையாடி தோத்துட்டேன். தோல்வி உங்களுக்கு அல்ல, உங்களை அந்த பதவியிலே அமர்த்த முடியாதவர்கள் தான் தோற்று போனார்களே தவிர நீங்கள் தோற்கவில்லை. உங்களுக்கான நாள் வரும், காத்திருங்கள். அப்ப இந்த போராட்டத்திலே பற்றி நான் தெரிந்து கொண்ட 3 பாடம். 4வது ஒரு பாடம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வள்ளுவர் தான் சொன்னாரு. அந்த குறளை முன்பே நான் சொன்னேன். எதை செய்ய போனாலும் இதெல்லாம் யோசின்றார் வள்ளுவர். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அதுல முதல் 3 உங்களுக்கு புரியும். எது செய்ய போனாலும் செய்ய வேண்டிய வேலையை அசஸ் பண்ணு. செய்யறீங்களா? செய்வீங்க. தன் வலி, எனக்கு முடியுமா முடியாது, அசஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. மாற்றான் வலி, எதில் நிக்க போறானே அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த், அதையும் பார்ப்பீங்க. 4வது வள்ளுவர் ஒன்று சொல்லுவாரு, துணை வலி. அவனோடைய ஃப்ரெண்டு யாருன்னு பாரு, உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு பாரு. உன்னோட ஃப்ரெண்டு எல்லாம் பிபி வந்தவ சுகர் பேஷண்ட்ல இருந்தா நமக்கு அடியாளா இருக்கான்னு சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏத்த சாப்பனா இருந்தா யோசிச்சுப்போ. அப்போ ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட போகிற போது உங்கள் சக்தியை மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்திலே நிற்கக்கூடிய நண்பர்களினுடைய வலிமையையும் யோசித்து விட்டுத்தான் ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நட்பை பற்றி இதை விட அதிகமாக வேறு எந்த மொழியில் வேறு எந்த இலக்கியத்தில் சொல்லி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே வாலி எழுதினார். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே என்று கேட்டார். சிவாஜி இறக்க இறக்க ஓடிக்கிட்டு அந்த பாட்டை பாடுவார். அவரும் பள்ளியில் அவரோடு படித்த நண்பர் மேஜர் சுந்தரராஜன் 2 பேரும் ஓடிக்கிட்டு அதை பாடுவாங்க. இந்த பாடல் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். பள்ளிக்கால நண்பனை பார்க்கிற போது நெஞ்சுக்குள்ளே வருகிற சொல் அந்த சொல் தான். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் நண்பனே என்றால், நண்பனோடு சேர்ந்து கழித்து மகிழ்ந்த காலங்கள் தான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியான காலங்கள். இப்போது அப்படிலாம் நிறைய பேசுறதுக்கு டைம் இல்லைங்க. வீட்டில் வேலை இருக்கு, வெளியில வேலை இருக்கு, பிள்ளைங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இத்தனையும் இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கணத்தில் உங்கள் நெஞ்சம் யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா? அப்போ வீட்டுக்காரர்கிட்ட பண்ணிக்கலாம், வீட்டுக்காரம்மாட்ட பண்ணிக்கலாம். சில சமயம் அவங்களுக்கு கூட நம்ம மனசு புரியாது சார். அவங்களுக்கு கூட அவங்க தான் ரொம்ப நம்ம கூட இருக்க போறவங்க, அதுதான் உண்மை. ஆனா அவர்களுக்கு கூட நம்முடைய நெஞ்சத்தினுடைய சில படிமங்கள் தெரியாது. அதை கூட தெரிந்த ஒரு நண்பர் இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க பாருங்க, அந்த நேரத்தில் மனதுக்குள்ளே ஒரு பூ பூத்தாது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையை திரும்ப திரும்ப அழகாக்குகிறது. எனவே இனிய நண்பர்களே, இவ்வளவு பெரிய புத்தக திருவிழாவில் இந்த மகத்தான புத்தகங்களை வழிபடுகிற ஒரு மக்களினுடைய சபை முன்னால் நிறைவு நாளன்று என்னை நீங்கள் நிற்க வைத்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தகத்துக்கு விற்பனை ஸ்டால்லேருந்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வாங்கலைன்னா இன்னும் டைம் இருக்குது, இப்போ கூட போய் வாங்கலாம். சில பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா வாங்க விட மாட்டேங்குதுன்றாங்க. போன வருஷம் வாங்கி நீ படிச்சியாங்குது, அதுவே இன்னும் இருக்கு. அப்போது புத்தகங்கள் படிக்கிற போது சில தடைகள் வரும், அது இயல்பு தான். ஆனால் அந்த தடையை கடக்கிற வரை நீங்கள் முயற்சி செய்து அதை தாண்டி போய்விட்டால் உங்களுக்கான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை புத்தகங்கள் உருவாக்கும். நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கையை எல்லாம் உங்களை வாழ வைக்கிற வல்லமை புத்தகங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. நீங்கள் இந்த காஞ்சிபுரத்தினுடைய வெயிலில் உட்கார்ந்து கொண்டு ரஷ்யாவினுடைய ஸ்டெப்பி புல்வெளிகளில் வாழுகிற ஒரு மன உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு எதனால் முடியும் என்றால் புத்தகங்களால் மாத்திரம்தான் முடியும். வாழ்க்கையில் எவ்வளவோ கேள்விகள் இருக்கிறது, எவ்வளவோ தோல்விகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு புத்தகத்தை பிடித்து கொண்டு ஏறி அந்த தோல்வியையும் அவமானத்தையும் கடந்தவர்கள் ஆயிரம் 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 பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கான அந்த புத்தகத்தை தேடுங்கள், அதை படியுங்கள். ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்துக்கு உங்களை அழைத்து செல்லும். ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு உங்களை அறிமுகப்படுத்துவார். அப்படி ஏறி 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 போய் நீங்கள் படிக்கிற போது மனதிலே உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த நிறைவு இருக்கிறதே, வாழ்க்கையில் வேறு எந்த செல்வமும் அந்த நிறைவை தராது, புத்தகங்கள் மாத்திரம்தான் அந்த நிறைவை தரும். எனவே சிவகாமியின் சபதத்திலிருந்து நான் ஆரம்பித்தேன். இந்த மண்ணிலே தோன்றிய கதை அது. இந்த மண்ணிலே தோன்றிய கதைகளையே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். எதை படித்தாலும் இன்னைக்கு ஒன்று படித்தேன்ப்பா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவதற்கு ஒரு நண்பர் கூட இல்லாவிட்டால் படித்ததன் சுவை கூட இல்லாமல் தானே போய்விடுகிறது. கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதையை படித்தேன். மரத்திலிருந்து ஒரு பூ விழுந்ததை பற்றி எழுதியிருக்கிறார். பெரிய விஷயமே கிடையாது, மரத்திலிருந்து ஒரு பூ விழுந்திருக்கு. அந்த மலர் அப்போதுதான் கிளையிலிருந்து விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக மண்ணில் அமர்ந்து கொண்டது. விழுந்த பிறகு தான் விழுந்த கிளையை அது ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. இதுவரை மலர்ந்ததற்கான எந்த பெருமிதமும் அதனிடம் இல்லை. இப்போது விழுந்து விட்டதற்கான கழிவிறக்கமும் அதனிடம் இல்லை. அது அப்படியே மண்ணிலே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல என்று கல்யாண்ஜி ஒரு கவிதையை எழுதுகின்றார். சில சமயம் வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருந்து நம்ம கீழே விழுந்துருவோங்க, அப்படிதானே? கீழே விழுந்துருவோம். விழுந்த பிறகு ரொம்ப கஷ்டமா இருந்தா இந்த கவிதையை படிங்க. மரத்திலிருந்து விழுந்த பூ ஒரு முறை கூட அந்த கிளையை திரும்பி பார்க்கல. சில பேர் ஆஃபீஸ்ல இருந்து அனுப்பிச்சிருவாங்க, அடுத்த நாள் ஆஃபீஸ் போய் என்ன இல்லாம நான் இல்லாம ஆஃபீஸே நடக்க, ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பாரு. மாலையெல்லாம் போட்டு எதுக்கு வீட்டுக்கு அனுப்புறாங்க? திரும்ப வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான். நான் இல்லாம எங்க ஆஃபீஸ் நடக்கவே நடக்காது, கட்டாயம் நடக்கும், நல்லா நடக்கும். அந்த பூ விழுந்த போது தான் விழுந்த கிளையை ஒரு முறை கூட அது திரும்பி பார்க்கவில்லை அல்லவா? அப்படிதான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போகிற போது விட்டு விட்டு வந்த இடத்தை திரும்பி பார்க்காதீர்கள். அந்த பூ மண்ணிலே இருந்ததை போல உங்களால் வாழ்ந்து விட முடியும் என்று சொன்னால் வாழ்க்கையில் அதைவிட மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. இந்த கவிதையை நான் படித்த உடனே என்ன செய்தேன் என்றால், உடனே என்னுடைய தோழி ஒருத்தியை கூப்பிட, ஐயோ இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காருப்பா கல்யாண்ஜின்னு 1 மணி நேரம் அதை பற்றி பேசினோம். ஒரு கவிதையினுடைய சுவை அதை படிக்கிற நேரத்தில் இல்லை, அதை பற்றி மனம் ஒத்த ஒரு நண்பரிடம் பேசுகிற போதுதான் கவிதையினுடைய சுவை முழுமையாக இருக்கும் என்று சொன்னால், நட்பை விட பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவது நட்பு என்று. நட்பை கொண்டாடுவோம், நட்பை போற்றுவோம், புத்தகங்களை தொழுவோம், படிப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.